ஹாய் உறவுகளே, நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது அரைப்படி குவான்டிட்டி. அரைப்படிக்கு ஒரு குக்கரில் 3 குழிக்கரண்டி எண்ணெயும் 2 குழிக்கரண்டி நெய்யும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு நீளமாக பொடியாக கட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌனாக ஃப்ரை ஆகுதோ பிரியாணி கலரே அதில் தான் வரும். இன்னொன்று நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால பிரியாணி கலர் நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா போட்டு அதையும் ஓரளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வர அளவுக்கு வதக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் பிடிக்காமல் வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி, அதில் 1.5 குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு இது நான் ஒரு கை சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணுறோம். சக்தி பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு அதை நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சி சில்லி பவுடர் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடணும். கறி ஆட் பண்ணுறோம். கறியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுறோம். 10 ரூபா தயிர் பாக்கெட்டு, ஒரு ஃபுல் பாக்கெட்டு. இந்த சாப்பாடு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு, இதுக்கு முன்னாடி போடலை உப்பு, இப்போ தான் போடுறோம். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நாங்கள் இந்தியா கேட் க்ரீன் கலர் பேக்கெட் பாஸ்மதி ரைஸு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் ஒரு பேனில் நெய், முந்திரி